அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படியோ மேடையில் வந்து மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மீரா படத்தில் நான் ஒரு உதவி எடிட்டராக நான் வேலை பார்த்த காலத்தில் வந்து பிசி சார் வந்து லெலின் விடிவிஜன் சார்கிட்ட வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு மேதை ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா வந்து பிசி சாரை சொல்லலாம். பிசார் படங்கள் பார்த்த பிறகு தான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ராகத்தில் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளோ அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டரில் திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்தில் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்டில் ஒருத்தன் கவிதை சொல்கிறான், ஒரு மேஜிக் பண்ணுறாருன்னா அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பார்க்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையாக அவர் படங்களை பார்க்க ஆரம்பித்தா, இப்போ நாயகனில் பார்த்தா மெதுவாக நாயகன் வளர 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 ஆஃப் லைட்டில் இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்டில் இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஒளியில் ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மேதையாக நான் வந்து பிசி சார் அவர்களை பார்க்குறேன். அவருடைய டைரக்ஷனில் வந்து குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய ஃபோட்டோகிராஃபிலாம் பயங்கர வியப்பாக இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசார்ட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள்லாம் பார்க்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. சொல்லலாம் என்ன வேணால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்கில் வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ அற்புதமாக வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட, வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில் காமிச்சவர். அப்போ 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் ஃபிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்கிற டிஏ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எப்பா நான் பண்ணல அந்த படம், நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்டருந்து வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைகிட்டேருந்து வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்தில் மேடையை நான் அவரோட ஷேர் பண்ணுறதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுது ஆகட்டும், ஓகே கண்மணி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்ணுறப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகனில் கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படி ஒரு போய்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை, சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைலில் யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், யார் வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு மாறின ஒரு காலத்தில் 80களிலிருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்மந்தமாகவோ, கலை சம்மந்தமாகவோ, லிட்ரேச்சர் சம்மந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாதத்துக்கு யாராவது ஒரு விஐபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிக பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து
திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்கே புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை. இப்போதான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து, ஊமை வெளிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்கே போய் அப்படியே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைத்துறைக்கான, திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பர்சனலாகவும் என்னோடய எல்லா படங்கள் சம்மந்தமாகவும் அவர் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி தெரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சி கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி தெரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்ணுறதை நினச்சி மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேதைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தா சாரதி மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாநாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன். பாரதி நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக, ஓவியராக என்னோடய கரியர் சினிமாவில் விடுத ஆரம்பிச்சது. வேலையில்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன். பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். அது ஏறக்குறைய என்னுடைய கல்லூரி நாட்கள். காலேஜில் படிக்கும்போதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் 3ஆம் வரை, அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், வேலையில்லா மாமரம், இந்த மாதிரி. ஸோ எங்களுடைய நட்பு அதிலிருந்து தொடர்ந்தது. பாரதியோட அஸ்திவாரம், இன்றைக்கி சினிமாவுடைய அஸ்திவாரம்னாலே எழுத்து தான். அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டு தான் இந்த பாரதி இன்று இந்த ட்ரீம் கேர்ள் வரைக்கும் நடந்து வந்திருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கும். நான் அந்த காலத்துலேயே நான் பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பாரதியோட அம்மா நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்கள் திருப்பி பாரதி வீட்டில் பல முறை படிச்சிருக்கேன். என்னோடய புத்தக அறிவுங்கிறது ஆரம்பித்த காலங்கிறது வித் பாரதியோடு தான். அதில் பாரதி எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்துருக்கார். சினிமாவில் அறிவு, எழுத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அது இன்றைக்கி ரொம்ப இல்லாதனால தான் தமிழ் சினிமா ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. இன்றைக்கி புத்தகங்கள் யாரும் படிக்கிறதில்ல. ஆனால் புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிற இந்த பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ட்ரீம் கேர்ள்ன்றது என்னோடய படத்து டைட்டில் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. முன்னாடியே சொல்லியிருந்தேன், நானே கூட வாங்கி வச்சேன். ரொம்ப அற்புதமான டைட்டில். நான் படம் பார்த்தேன். ரொம்ப பொய்டிக்காக, ரொம்ப அழகாக, இளமையாக பண்ணியிருக்கார் பாரதி. இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும், கலைஞர்கள், அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கின்ற திரையுலகினுடைய லெஜண்ட்ஸ் பிசி சார், மருது சார் மற்றும் உள்ள என்னுடைய நண்பன் வசந்த பாலன், அந்த பெரியசாமி, இவங்களாம் ரூம்மேட்ஸ் மற்றும் உள்ள அனைவருக்கும், எதிரில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பாரதி சாருடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை துறையிலிருந்து அந்த நாற்காலியிலிருந்து இந்த நாற்காலிக்கு வந்து உட்கார்ந்திருப்பவர் தான் எம்ஆர் பாரதி. 92 நான் சென்னைக்கு வந்தேன். 2 அல்லது 3 நாளையே பாரதி சாரை நான் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் பார்த்தேன். நான் வந்தோடனே எனக்கு உதவி இயக்குனராக வேலை செய்வதற்காக அங்கங்கே அலைஞ்சி ஒரு 10-20 முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும்போது அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகை தொடங்கியிருக்கோம். அதில் சில பேட்டி கட்டுரைகள் எடுத்து தாங்கன்னு கேட்டார். பேசும் பொம்மை என்ற ஒரு படம் பத்திரிகை, அது அசோகன், அந்த பாக்கெட் நாவல் அசோகன் அவங்க நடத்தினது.
அதில் அவர் எடிட்டர். அதுக்கு முன்னாடியே அவர் பத்திரிகை துறையில் நீண்ட நாளாக பணியாற்றியவர். அதுக்கு முன்னாடியே வந்து பிசி சாருடைய மீரா படத்தினுடைய கதாசிரியர். இருந்தாலும் அவர் அப்போ வந்து வாய்ப்பு இல்லை என்பதற்காக சோர்ந்தில்லை, அதுக்கு மற்ற வேலைகள் செய்வார். அவருடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன், நினச்சிப்பேன். ஒரு வாய்ப்பு இல்லை என்பதற்காக நாம் வந்து தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சினிமா வாய்ப்பு இல்லை மீரா படத்துக்கு பிறகு, அதற்காக அவர் தயங்கவே இல்லை, பத்திரிகையாளராக வேலை செய்தார். அதற்கு பிறகு வந்து தொலைக்காட்சி தொடரில் போய், தொலைக்காட்சி தொடர் கூட அல்ல, தொலைக்காட்சியினுடைய நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுத்து, ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் நான் உதவி இயக்குனர். உடனே இவரும் அஜயன் பாலாவும் நான் போனதுக்கு பிறகோ அல்லது அவர் போனதுக்கு பிறகோ, அவர் தான் ஃபஸ்ட்டு. அதில் வந்து அவர் உதவி இயக்குனர். நாங்கள் பல ஊர்களுக்கு போவோம். அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விளம்பர படம் கூட எடுக்காத ஒரு தொழில் நிறுவனம், பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க. அவர்களை பேட்டி எடுப்போம். அவர்களுடைய கடையோ அல்லது நிறுவனத்தினுடைய சில ப்ராடக்ட்ஸையோ பேட்டி எடுக்கும்போதே ஷூட் பண்ணி அதை ஒரு விளம்பர படமாக எடுத்து அவர்களுடைய பேட்டியும் கலந்து ஒரு மிக மலிவான விலையில் ஒரு 20,000 50,000 அந்த மாரி லெவலில் வந்து அதை பேட்டியாக வெளியிடுவார். அது ஒரு அரை மணி நேரம் ராஜ் டிவியில் வந்தால் எங்களுக்கு ஒரு 5,000 3,000 அவ்வளோதான் லாபம் கிடைக்கும். அதில் எங்களுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பாரு. அப்படி அந்த வேலையை செஞ்சார். அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர். அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போயிருக்கோம். 2 வீலர் வச்சுக்கிட்டு ஒரு 10-20 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்ல வெயிலில் வெறுக்க போயிட்டு திரும்பி அங்கே இருக்கிற அது வந்து அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார் போய். அப்படி அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஒரே ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு ஒரு காலேஜ்லேயும் சேர்ந்து 30-35 காலேஜில் அது பாடத்திட்டத்துக்குள்ளார அதாவது ஒரு நான் டீட்டெயில் மாதிரி அவங்க வந்து சப்போர்ட்டிவான டெக்ஸ்ட் புக்காக அது பயன்படுத்தப்பட்டது. அந்த புத்தகத்துக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கான்டாக்ட் எடுத்து அதன் மூலமாக 4-5 புத்தகம் வெளியிட்டார். இன்றைக்கு நந்தா பெரியசாமி சொன்னதை போல் 1000 புத்தகத்துக்கு மேலே சாருலதா பப்ளிகேஷன்ஸில் புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடத்திட்டத்தில் வைக்கிற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பதிப்பகமாக இன்றைக்கு வளர்ந்துருக்கு. அந்த பதிப்பகத்தினுடைய பெயர் சாருலதா பப்ளிகேஷன்ஸ். சென்னைக்கு வந்து முதல் 2 நாள் நான் மீட் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த படங்கள் என்னன்னு கேட்டார். நான் 3ஆம் பிறை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னோடனே அந்த ஒரு வார்த்தையை அவரோட நான் இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது. அப்போ அவர் உடனே வந்து சில படங்கள் பற்றி பேச ஆரம்பித்தார். அன்னைக்கு அவர் பேசின படங்கள் தான் சாருலதா. சாருலதா படத்தெல்லாம் நான் பார்த்ததில்லை, குரோசாவாவுடைய படங்கள் பார்த்ததில்லை. நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண் வாசனை, முதல் மரியாதை, மௌனராகம், நாயகன், உதிரி பூக்கள், இந்த போன்ற படங்கள். கும்பகோணத்திலிருந்து வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள். அப்படி பார்த்த படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள், முரட்டுக்காலை போன்ற படங்களோ அல்லது சகலாவலவன் போன்ற இந்த படங்கள் தான் பார்த்து வந்திருக்கேன். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது தான் அவர் வந்து முதல்ல குரோசாவா என்ற வார்த்தையை என் காதில் ஓதியவர் வந்து பாரதி தான். அதற்கு பிறகு சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் போய் நாசர் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அவங்க வந்து என்னை சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் சார் சேர்த்து விட்டார். அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம். ஆகவே அவர் நல்ல ரசனை உள்ளவர். கவிதை, நாவல், சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள தரமான கதைகளை அப்பயே சொல்வார். அவருக்காக நான், லிங்குசாமி, பாலாஜி சக்திவேல், நந்தா பெரியசாமி போன்றவர்கள்லாம் போய் ஒரு கதை, ஐயா என்ற ஒரு கதை, அந்த கதையை நாங்கள் பேசினோம். அது படமாக எடுப்பதற்காக நெப்போலியன் அப்போ நல்ல பீக்கில் இருந்த டைம். அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த கதையை பண்ணுற வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை. அது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அதற்காகவும் ஒரு சோரலை தொடர்ந்து போராடுவார். வெவ்வேறு வேலைகள் செய்தார். ஆனால் 32 வருடங்கள், என்ன 92, அதில் ஒரு 8 வருஷம், இதில் ஒரு 24, 32 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து அவர் வந்து தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் 2 என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார். ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு சிம்பிளான ஒரு ஃபில்ம் மேக்கிங், ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு விஷுவல்ஸு ரொம்ப தரமாக எடுத்திருந்தாங்க.
அழியாத அதில் நாசர், ரேவதி, அர்ச்சனா இந்த வச்சு ரொம்ப அருமையான ஒரு கதை. அதே போல் இந்த ட்ரீம் கேர்ள் இந்த படத்தை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே தேட்டரில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிம்பிளாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு காதல் கதை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு ட்ரீம் தான் கதையே. இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸு. அதை படத்தில் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ட்ரீம் கேர்ளாக டைட்டில் வச்சாச்சு. ஆனால் வர்ற கதாநாயகி அப்படி இருக்கணுமே. ஆனால் அற்புதமான ஒரு கதாநாயகி வந்திருக்காங்க. ட்ரீம் கேர்ள் என்ற அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அழகான பேர் என்ன, ஹரிஷா. அருமையாக நடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க, நல்லாவும் வருவாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரீம் கேர்ளை கனவு காணுகிற ஜீவா, நான் தித்திக்குது என்ற படத்தை ஜீவனுடைய ஆரம்ப படம். அவர் பேர் அமர். அவருக்கு ஜீவான் பேர் மாற்றினதும் நான் ஜீவான் சொன்ன சார்கிட்ட பேர் வைக்கும் போது சௌத்ரி சார்ட்ட அவனே பேர் வைக்கலாம், அவனுக்கு வேறு ஏதாவது அமர் வேண்டாம், வேறு ஏதாவது பேர் வைக்கணும்னாரு. நான் ஜீவான் வைக்கலான்னு சொன்னேன். அப்போது அவங்க அண்ணன் பேரே ஜீவன், அமருடைய அண்ணன் பேரே. ஜீவா என்ற பெயர் பாப்புலர் ஆச்சு. இவர் ஜீவா ஜீவா 2. இப்போ அவர் ஜீவா இல்லைன்னா 2.0. எனக்கு கொஞ்சம் மாடர்னாக சொல்லணும். அவர் இந்த வில்லனால எதிர் நாயகனாக நடித்திருக்கிறாரு பிரபு. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக சாலமன், ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாமே ரொம்ப தரமாக வந்திருக்கு. இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்றால், என்னை பிசி சாரை கூப்பிட்ட உடனே என்னையை கூப்பிட்டது தான். இந்த சுமையா அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லி உடனே சட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் விரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி இந்த அரசியல் பெட்டை கலைஞர் டிவியில். ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே மிகப்பெரிய அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் அந்த அவர் பேர் என்ன, வரவணை செந்தில். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அரசியல் பேட்டை. அவங்க பிசி சார் வந்த உடனே கூப்பிட்டதுனால அவருக்கு அருகில் அமர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவினுடைய அவரை நான் பேட்டி எடுக்கிறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, 92ல் பிசி சாரை போய் பேசும் படம் என்ற பத்திரிகையில், பேசும் படம் அல்ல ஃபிலிமாலயா, இந்த அருள் செல்வன் கூட வந்திருக்காருங்க. ஆமாம், இந்த சித்ராமணி, வணக்கம். இவர்களோட நானும் வேலை செஞ்சுருக்கேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி. கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மகன் சத்யா, சரவணன், இவங்க எல்லாருமே அப்போ என்னோட பணியாற்றியவர்கள் தான். எல்லாருமே தெரியும். ஒவ்வொருத்தரை பேசணும் டைம் ஆகிடும். கணேஷ், அந்த காலகட்டத்தில் பிசி சாரை போய் பேட்டி எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. பிசிஐ போய் நான் பேட்டி எடுப்பதுக்கு என்ன கேள்வி கேட்குறது எனக்கு புரியல. இப்போ நியூ ஃபிலிமாலயா அந்த பத்திரிகையில் வல்லவன் சார் ஆசிரியர். சரி போவோன்ட்டு போனேன். போகிற வரைக்குமே ஒரு கொஸ்டினுமே தோணலை. நான் பார்த்துருக்கேன், மௌனராகம் பார்த்துருக்கேன், நாயகன் பார்த்துருக்கேன். என்ன கேள்வி கேட்குறது, இப்போ ஒளிப்பதிவாளர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்குறது, எனக்கு இன்னும் உதவி இயக்குனராகவும் சேரல, நான் ஒன்றுமே தெரியல. நான் சென்னையில் சினிமா பார்த்துருக்கேன் கொஞ்சோண்டு, கும்பகோணத்தில், அவ்வளோதான். சில சிறுகதைகளும் சில கவிதைகளும் எழுதியிருக்கேன். போய் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். போகிறதுக்குள்ளே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா வந்தது. சார், இப்போ உலகம் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர் பிசி ஸ்ரீராம். இந்த பிசி ஸ்ரீராமம் உருவாவதற்கு நீங்கள் நடந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பிசி ஸ்ரீராமாக உருவான கதை அப்படிங்கிற டைட்டிலில் அந்த பேட்டி இருக்கும். அவர் அப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் அந்த பேட்டியை ஹிட் ஆச்சு. அவங்க அவங்க சித்தி ஒரு எழுத்தாளர். மொழிபெயர்ப்பு சிறுகதைகளெல்லாம் இந்திய மொழி சிறுகதைகளெல்லாம் மொழிபெயர்க்கிறவங்க. ஆமாம், சரஸ்வதி ராமநாத். இவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்கள சரஸ்வதி ராமநாத் அவங்க வீட்டில் இருக்கும்போது ஹாலில் அவரை தேடி வருகிற எழுத்தாளர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருப்பேன். உலக சிறுகதைகள், இந்திய சிறுகதைகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை அவர்கள் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய உரைக்கு அடையார் நடக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவர் பேசுனதில் ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாசகம் வேறொன்றும் அல்ல, உன் கண்களால் உலகை பார் என்று அந்த வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. இதுவரை உலகத்தில் எல்லாமே மரம்னு சொல்லுவான், மலைன்னு சொல்லுவாங்க. அவன் பார்வையில் அந்த மலையை பார்த்துருப்பான், மரத்தை பார்த்துருப்பான்.
ஆனால் அந்த அனுபவத்தை, இந்த மரத்தை நீ பார்க்கும்போதும் அது ஒரு அனுபவமாக மாறுகிறது, மலை நீ பார்க்கும்போது அனுபவம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதற்கு முன்னாடி ஸ்டில் கேமரா வச்சு நிறைய படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நான் பார்த்த மரம் வேறு, நான் பார்த்த மலை வேறு, அதை படம் எடுக்க ஆரம்பித்தேன். அது புதுசாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுதான் பிசி ஸ்ரீராமாக உருவாவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை எழுதினோடனே நிறைய வேலை கொடுத்தார் வல்லப்பன். நீ வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்ட்டு அந்த நினைவு இப்போ வந்தது. அதே போல் மருது சார் வந்து என்னோட தேவதை, என்னோட இல்லை அவரோட நான் வேலை செஞ்சேன். நான் வந்து உதவி இயக்குனர் தேவதை என்ற படத்தில், நாசர் இயக்கிய படத்தில் ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நாம் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வர்ற மாதிரி உலக சினிமா, உலக ஓவிய உலகம், உலக இசை உலகம், உலக இலக்கிய உலகம், அனைத்து கார்ட்டூன், முக்கியமாக என்ன கார்ட்டூனுங்கிறேன், கார்ட்டூனும் கண்டுவேன். அவ்வளவை பற்றியும் பாடமாக தினம் சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்களை எல்லாம் உருவாக்கியதில் அவருடைய, அதாவது என்னை போல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேரை உருவாக்கியதில் மருது சாருக்கு பங்கு உண்டு. அவர்கள் இடையில் நான் உட்கார்ந்து இருப்பதற்கு நான் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு அழகான படம். கனவை அடைவதில் வெற்றி பெற்ற பாரதி எடுத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய டீமுக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பெரியவங்களாக இருக்கீங்க, நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. இருந்தாலும் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எம்ஆர் பாரதி மிக முக்கியமான ஒரு அற்புதமான மனிதர். நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு நல்ல இந்த ராக்ஸ் ரிச்சஸ்ன்ற ஸ்டோரி வந்து அவருக்கு நல்ல பொருத்தமானது. லிட்ரலாக அவர் காய்கறி லாயில் தான் வந்தார் சென்னைக்கு. கடுமையான உழைப்பு, அன்பு, அது எல்லோரும் சொன்ன மாதிரி உற்சாகமான நபர். எனக்கும் காசு கொடுத்துருக்காரு சார். டைரக்டர் சொன்னார், எனக்கு நிறைய நல்ல நல்ல ஐடியாலாம் சொன்னார், நிறைய காசு கொடுப்பாரு, நிறைய ஒரு அன்பானவர். அதே போல் ஒரு சினிமாவை ஒரு எளிய முறையில் சுருக்கமாக ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப ஆர்வமான இருக்கிறார். அந்த வகையில் எங்களுக்கும் அவருக்கும் நெருக்கம். அவர் கிராண்ட் ஃபில்ம் பண்ணுறதுன்ற விட ஒரு லோ பட்ஜெட்டில் மீனிங்ஃபுல்லான சினிமா பண்ணணும் அப்படின்ற மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் வீட்டில் எந்நேரமும் நண்பர்கள் உட்காந்துருப்பாங்க, கதை பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லா விதமான சினிமாக்களுக்கும் அங்கே இடம் உண்டு. அங்கே தான் நிறைய நண்பர்களை நான் வந்து பார்த்தேன். நிறைய நண்பர்களை பேசக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது. அவர் தொடர்ந்து இயங்குறதுல எங்களுமான நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களாம் சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் கிராண்ட் ஃபிலிம்காக யோசித்து வாய்ப்புகளை இழக்காதீங்க. நல்ல படங்களை, சின்ன படங்களை கூட தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து எம்ஆர் பாரதி அவர்கள். அவரோட அழியாத குளங்கள் படத்தில் நான் சப்டைட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் கூட நீர்ந்த நேரம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போவும் நான் வந்து அவரை பார்த்த அவர் தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர். நண்பர்கள் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ளே இருந்து எப்படி வேலை செய்கிறது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதில் இவர் ஒரு உதாரணம். நிறைய பேர் வெவ்வேறு விதமான வகையில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இவர் தனக்குன்னு ஒரு மெத்தட் உருவாக்கி கல்லூரி வாசலில் போய் பேப்பர் விரித்து போட்டு புத்தகங்களை விற்று அப்படி கடும் உழைப்பு, எந்த லெவல் எல்லா இடங்களிலும் உற்சாகமான ஆள். அவர் எப்போவுமே வந்து உற்சாகமாக இருப்பார். எந்த விஷயத்தை நான் வந்து நாங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் அப்படின்றனாலையோ அல்லது சமூகத்தை ஒரு அக்கறையோடு பார்க்குற ஆளாக இருக்கிறனால என்பது பல சமயம் நான் கடுமையாக விமர்சனம் நாங்கள் பண்ணுறப்பெல்லாம் அவர் அமுதன் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்கன்னு சொல்லி எப்போயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கக்கூடியவர். அவரோட வெற்றி வந்து நல்ல செய்தி நான் நினைக்கிறேன். இது மாதிரியாக நம்பிக்கையோடு இருக்கிற, கடுமையாக உழைக்கிற, தனக்கென்ன ஒரு உத்திகளை உருவாக்கி கொள்கிற ஒரு நபகனாக இருந்து அவர் வெற்றி அடைகிறதுன்றது ரொம்ப நல்லது. தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. நிறைய இயக்குநருக்கு அவர் நல்ல உற்சாகமாகவும் இருப்பார், நல்ல உதாரணமாகவும் இருப்பார்ன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. நாங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அக்னி நட்சத்திரம் 15 தடவை பார்த்தோம் சைக்கிளில் போய். அந்த ஒளிப்பதில் இங்கே இருக்கார். அவரோட மேடையில் அமர்ந்திருக்கிறது இந்த மகிழ்ச்சி. இயக்குனர் வசந்த பாலன் மற்ற எல்லா இயக்குநர்களும் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப அவங்கள பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடையில் உட்காந்துருக்கிறதுக்கு. இந்த மேடையில் உட்காந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும்,
தொடர்ந்து இது மாதிரியான முயற்சிகள் நிறைய செய்யணும், தொடர்ந்து நிறைய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. எண்ணிய விடுதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்க வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்க எல்லாருக்குமே. அவர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சிருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலா சக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் கதை பேசுறது படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை கூல் பண்ணி தான் வேலையை ஆரம்பித்தார். பாரதிக்கு மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்னர் வீடு இருக்குது, ஈசிஆர் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்காரு. ஆனா அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து பிசி சீரன் சாரு, மருது சாரு, மேடலுக்கு எல்லாருமே தான். நான் கேட்டேன், நேற்று என்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேல அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேல அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்துல பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் சக்காவாகட்டும், அப்புறம் சிங்கி சாஹிப் மாத்தவ், அகிர குர்சாவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ள, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்து வந்த எல்லாருக்குமே உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆளு. ஏதாவது கவிதையை சொன்னா உடனே 500 ரூபா கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கானே? ஆமா, எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போற சமூகத்திற்கு மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுதுகிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இயல்பா அவருக்கு நீ ரொம்ப சினிமால கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில இருந்து அப்படி படம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சார்லோட பதிப்பகம்னு வச்சிருக்காரு அவரு. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் அவர் வெளியிட்டிருக்காரு. அண்ணன் கல்லூரிக்கே போகாத ஒருத்தர், கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சார்லதா பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியா இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்கிறப்ப சொல்லுவாரு, உலகத்துக்காக நீ எதையுமே மாட்டிக்காத, நீ செய், அதை உலகம் ஏத்துக்கும். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இதுவுமே அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட பேசினார் ஈவினிங், இப்படி ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு. எந்த மாசம் போறேன், நாளைக்கு காலையில் போறேன்டாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு உங்க முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்திருக்குது. அண்ணன் எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் இப்ப பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு, எடுப்பாரு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜை ஷேர் பண்றதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும் போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென்
தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹேவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ would like to thank my God Jesus and then டைரக்டர் எம்ஆர் பாரதி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். சாரை மீட் பண்ண உடனே அது ஒரு சென்னையில் தான் ஷூட் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இதை வந்து ஊட்டியில் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஒரு பார்க்குக்கு போய் ஒயிட் ஷார்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் எடுத்துகிட்டு வா, ப்ளஸ் வந்து 2 பேர் நடக்கிற மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் போய் ஷூட் பண்ணி ஃபோன்லேயே எடுத்து சார் கண்பறதுக்கு முன்னாடியே சார் சொன்னார், சொல்லாமல் நம்ம ஊட்டியில் தான் ஷூட் பண்ணுறோன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அங்கே போன நல்ல கிளைமேட்ஸ், கலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு சின்ன டீமாக போய் சூப்பராக பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு சாஸ்தா. அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ட்ரீம் கேர்ள் படத்தில். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாரதி சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நர்வஸாக இருக்குது சார். வணக்கம் சார். சாரோட மைண்டில் வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். சார் ரொம்ப அன்பானவர். அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார். அவர் படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ். அண்டு சோலமன் சார் வந்து என்ன இந்த படத்துக்கு வந்து அவர் தான் காஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில். அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்த் அண்ணா. அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார். அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்த் அண்ணா தான். அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது +2 எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன்ட்டு. அப்பா சொல்லுவார், சப்போஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் போல பையன் அப்படின்னுவார். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஆனால் 350 தான் வாங்கினேன். அதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஹரிஷா அண்ட் ஜீவா, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர். அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழே எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா. அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவருக்கு நன்றி. கூட நடித்த த்ருவுக்கு நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணோம் எங்கள் டீமு. ஸோ ரொம்ப நன்றி. அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாறன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம் கேர்ள் படத்தை பார்க்க என்னுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடலை பார்க்க வந்திருக்க ட்ரீம் பாய்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கிறவங்களும் ட்ரீம் பாய்ஸ் தான் எல்லாருமே. தமிழ்நாட்டில் பலருக்கு பல நல்ல கனவுகளை திரையில் காட்டின திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் வந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்காரு. அவரோட இந்த மேடையில் அமர்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எம்ஆர் பாரதி அவர்கிட்ட நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஜாயின் பண்ண 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட சேர்றதுக்கு காரணமே வந்து பி.சி. ஸ்ரீராம் சார் தான். ஏன்னா அவருடைய மீரா படத்துடைய கதையசகர்த்தாக அவர் அண்ணன் ஒர்க் பண்ணியிருந்தார். என்ன வந்து எனக்கு ஒரு தமிழ் மகன் ஒரு நண்பர் இருந்தார், பத்திரிகையாளர். அவர் வந்து என்ன சொன்னார்னா,
பிசி ஸ்ரீராம் படத்துடைய கதாசிரியர் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட உங்ககிட்ட உங்களை அசிஸ்டண்டாக சேர்த்து வர்றேன்னு சொல்லி தான் கூட்டி அப்படியே ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்படி தான் வந்து அண்ணங்கிட்ட அறிமுகமானேன். அவர் கூட வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்தப்போ அப்பயே ஒரு டேரக்டராக இருக்க வேண்டியது. ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த சகோதரர்னா அது எம்ஆர் பாரதி அவர்கள் தான். கடந்த 30 வருடமாக வந்து தொடர்ந்து நான் யார் எங்கள் அப்பா அம்மாவை சந்திக்கிறனோ இல்லையோ, இந்த உறவுகளை சந்திக்கிறனோ இல்லையோ, தொடர்ந்து எனக்கு ஒரு சகோதரனா வந்து இந்த நகரத்தில், பெருநகரத்தில் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நீரூற்று மாதிரி அவர் வந்து எம்ஆர் பாரதி அவர்கள் இந்த சென்னை நகரத்தில் இருந்திருக்கிறார். சென்னையில் நான் மட்டுமே இல்லாமல் என்ன மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து அவரை தேடி வருவாங்க. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை, அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். எப்பவுமே அவர் வந்து அவரே தொடர்ந்து போராடிட்டு போறார். அதனால வந்து அவர் உதவி நான் அசிஸ்டண்டா சேர்ந்தேன். ஆனால் வந்து எங்கள் அசிஸ்டன்ட், நான் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சமமான ஒரு இடத்தை கொடுத்து, எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து, நிறைய வந்து கனவுகளை கொடுத்து, நிறைய அவர்கிட்ட பிடிச்சதே வந்து என்னன்னா நிறைய ரசிப்பார். அவரே ஒரு ட்ரீம் பாய் தான். அவர் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களோட நுணுக்கமாக ரசிக்கக்கூடிய ஒருத்தர். அதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வரியை சொன்னா, நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியை சொன்னா ஒரு குழந்தை மாதிரி ரசிப்பார். எனக்கு தெரிஞ்ச சென்னை நகரத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பெருநகரத்துல இந்த தரமா இருக்கிற மனிதர்கள் மத்தியில இன்னும் உயிர்ப்போட இருக்கிறது வந்து அவருடைய அந்த ரசனை தான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவரும் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கிற. ஆனாலும் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு குழந்தை வந்து ஒரு பந்து, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பந்தை எப்படி பார்த்தா வியப்பா ரசிக்குமோ, அந்த மாதிரி ஒரு இன்னும் வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுவா ரசிக்கக்கூடிய அந்த இயல்பான அவருடைய அந்த ரசனமிக்க மனம்தான் வந்து அவரை வந்து இன்னும் உயிர்ப்போட, இன்னும் பல வருஷம் உயிர்ப்போட வச்சிருக்கோம். இன்னும் அவர் நிறைய படங்கள் இது மாதிரி இயக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. இங்கே நாங்கள் வந்திருக்க எல்லாருமே வந்து அவருடைய அந்த அன்புக்காகவும் அவருடைய அந்த ரசனைக்காகவும் வந்து கட்டுப்பட்டவங்க தான். இந்த மேடையில் வந்து தமிழ்நாட்டின் வந்து மிக முக்கியமான தமிழ்நாட்டின் நடனம் சொல்லக்கூடிய திரு மருது அவர்கள் இருந்திருக்காரு. அவரும் ஒரு ட்ரீம் பாய் தான். அவரும் வந்து அவரோட கொஞ்சம் பேசினாலே வந்து நிறைய வந்து டெக்னாலஜிஸ் சம்பந்தமா நிறைய வந்து கொட்டுவார். அவருடைய நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் திரு தங்கப்பச்சன் அவருடைய ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போயிருக்கும் போது அப்பவும் இதே மாதிரி தான் டெக்னாலஜிக்கும் ஆர்ட்டுக்குமான அப்பயே அவர் நிறைய விஷயம் சொன்னார். இதெல்லாம் ஃபியூச்சரில் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு. அப்படி அவர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். காலத்தை முன்கூட்டி கடிச்சு இன்னைக்கு ஏஐ அப்படின்றது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்து அவர் அன்னைக்கே சொன்னது. எனக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு அன்னைக்கு நாங்கள் பேசின 20 முழுக்க பேசுறது எதுவுமே எனக்கு மறக்கல. ஆனாலும் வந்து இந்த உலகத்தை வந்து 2 விஷயத்தால அளக்க முடியும். ஒன்று சயின்ஸு, ஒன்று மேத்ஸ். ஆனால் இந்த 2 சயின்ஸும் மேத்ஸாலையும் அளக்க முடியாத ஒரு விஷயம்னா அது எஸ்தெட்டிக்ஸ் தான். மனிதனுடைய அழகியல் வந்து சுத்தமான அழகியல் எவ்வளவுதான் இருந்தாலும் அக்னேஷத்தில் பிசி வச்சிருந்த ஒரு ஷார்ட் மாதிரி அந்த நிரோஷா வந்து ஒரு கடற்கரையில் புரண்டு விடுக்கிறாங்க முடியல. அது மாதிரி ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து ஒரு ஏஐல உருவாக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. அதில் ஏஸ்தெட்டிக்ஸ்ன்றது வந்து அதுதான், அது இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது. அது என்ன ஏஐ வந்தாலும் சரி, என்ன டெக்னாலஜி வந்தாலும் அது கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த கற்பனா சக்தி இருக்குல்ல, அது மனித சமூகத்தை தொடர்ந்து உயிர்ப்பிச்சுட்டே வரும். அப்படிப்பட்ட அழகியல் உணர்வோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ரசனமிக்க மனிதர்கள் வந்திருக்கு இந்த மேடையில். இந்த பாடல் ட்ரீம் கேர்ள் படத்துடைய பாடல் விடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி அடையணும். இந்த படத்தை தயாரிக்க வந்த தயாரிப்பாளர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அண்ணனுடைய ஒரு கனவை வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு. இதில் பணி செய்த அத்தனை பேர், குறிப்பாக நடிகர்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நடிகர்கள் ரொம்ப, ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சினிமாட்டோகிராஃபருக்கும் நல்ல வயசு, நல்ல பிளேயிங் பிரமாதமாக இருக்குது, கலர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் தேடித்தரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இங்கே வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க.
நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணுன்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்குறக்கு ஆக்சுவலாக குழந்த தான், இயல்பாகவே வந்து அவர் குழந்த தான். அந்த செட்லேயே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார், நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரும் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் சார் இருக்குது. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக. ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில் நாளிலேருந்து பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோடய அம்மா, அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோடய லைஃப்பில் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அளவுபடுத்திக்கிட்டோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பலை. தேங்க்யூ. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், என்னோடய அக்கா. எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி என்னோட பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், இங்கே வந்த எல்லா பத்திரிகை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோடய கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம், இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, ஓகே, நல்லா வரும்னு நானும் என்னோடய டீமும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். சென்னைக்கு வந்தது காலத்திலேருந்து தெரியும் பாரதியை. எல்லாவற்றையும் விட அதே காலகட்டத்தில் எனக்கு இருந்து அறிமுகமான நண்பர்கள் எல்லோரும் இந்த 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 நிகழ்ச்சியில் விழாவில் இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். மற்றபடி பாரதிக்கும் பாரதியோடு சேர்ந்து இயங்கி இருக்கிற இந்த குழுவுக்கும் என்னுடைய
நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.